அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. எஸ் சார். ஓகே, தெரியுதுங்க சார். ஓகே. சரி, ஓகே, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்க சார். ஓகே, கிரேட். ஹிஸ்டரி கிளாஸா? இன்னைக்கு ஹிஸ்டரி தான், மாடர்ன் ஹிஸ்டரி. இன்னைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்றது வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடும். நம்மளுக்கு இது முடிஞ்சிச்சுன்னா ஒரு சப்ஜெக்டே நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கவர் ஆயிரும். ஹிஸ்டரி அப்படின்றது முடிச்சிடலாம், ரைட்டா? முடிஞ்சிற மாதிரி ஆயிரும். அடுத்து ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி அப்படின்ற மாதிரி போயிடலாம்ல. தேங்க்யூ சார். சரி, ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 1905 வந்து வங்காள மாநில பிரிவினையை வந்து அறிவித்தவர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எல்லாரும் மியூட்ல போட்டு வைங்க, மியூட்ல போட்டு வைங்க. ஸோ இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினை வந்து பார்த்துட்டீங்கன்னா அனௌன்ஸ்டு பை அப்படின்றது தானே வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கர்சன், ரைட்டா? அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கர்சன். சரி, இப்ப ஓகே, வங்காள பிரிவினை அப்படின்றது இருக்கு. அப்ப அதை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் வந்து நம்ம பாத்துருவோம். சரியா? என்ன எந்த இது வந்து எதை பத்தி இருக்குது அப்படின்றது ஒரு பேக்ரவுண்ட். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா பெங்கால் பார்ட்டிஷன், ரைட்டா? பெங்கால் பார்ட்டிஷன்னா வங்க பிரிவினை. இந்த வங்க பிரிவினை அப்ப வந்து இந்தியாவினுடைய வைஸ்ராயா இருந்தவர், சரியா? வைஸ்ராய் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா கவர்னர் மாதிரி. அப்ப இருந்தவர் யார்? இந்த வங்க பிரிவினை வந்து ஃபர்ஸ்ட் எப்பொழுது நடந்துச்சுன்னா 1905. அப்ப வந்து பிரிட்டிஷ் சார்பா வந்து யார் இருந்தார் அப்படின்னா கர்சன் அப்படின்ற ஒருத்தர் தான். கர்சன் எப்ப வரைக்கும் ஆட்சியில இருந்தார்னா 1899 இருந்து 1905 வரைக்கும். ஏன்னா நிறைய இது கேட்பாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுக்கோ, அந்த விஷயம் வந்து எப்பொழுது நடந்தது தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த நடந்த விஷயத்தின் அப்ப வந்து யார் வந்து வைஸ்ராயா இருந்தது அப்படின்றது தெரியாம இருக்கும். வைஸ்ராய் எல்லாமே நம்ம போக போக பார்ப்போம். ஓகே, பாலிட்டியில வந்து நான் தெளிவாவே சொல்லுவேன், வைஸ்ராய் யாரு, கவர்னர் ஜெனரல் யாரு, கவர்னர் யார் அப்படின்றதெல்லாம். சரி, இப்ப இந்த பெங்கால் பார்ட்டிஷன் இருக்குல்ல, ஆக்சுவலா பெங்கால் பார்ட்டிஷன் அப்படின்றது என்னன்னா, இப்ப இதுதான் வந்து பெங்கால் அப்படின்னா, இப்ப இதுதான் வந்து என்னன்னா வங்காளம், சரியா? பெங்கால். இந்த பெங்காலை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டா பிரிச்சுட்டாங்க. இந்த பக்கம் வந்து வெஸ்ட் பெங்கால் அப்படின்னும், இந்த பக்கத்துல வந்து ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரிச்சுட்டாங்க. சரி, இந்த பிரித்ததற்கான காரணம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, நிர்வாகம் வந்து நாங்க பிரித்து, அதாவது மக்கள் தொகை அதிகமாக இருப்பதன் காரணமாக பிரித்து ஆட்சி செய்தால் வந்து எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் சொன்னாங்க. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஹிந்துக்கள் அதிகமாக இருந்தார்கள், சரியா? வெஸ்ட் பெங்கால்ல. ஈஸ்ட் பெங்கால்ல வந்து யார் இருந்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அதிகமா இருந்தாங்க. ஸோ மத பிரிவினை வந்து உண்டாக்குவதற்காக தான் இந்த வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால்னு பிரிச்சாங்க அப்படின்றதையும் சொல்லப்படுது, ரைட்டா? சரி, இந்த வங்க பிரிவினையின் ஒரு விளைவு தான், அதாவது ரிசல்ட் என்ன அப்படின்னா வந்து ஸ்வதேசி இயக்கம், சரியா? இதனுடைய ஒரு ரிசல்ட் தான் வந்து என்ன இயக்கம் அப்படின்னா ஸ்வதேசி இயக்கம். மேற்கா சார்? எதுங்க? வெஸ்ட் பெங்கால்னா மேற்கு மேற்கு, அதான் மேற்கு தான். ஈஸ்ட். சரி, ஈஸ்ட்னா கிழக்கு. சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த வங்க பிரிவினையின் ஒரு ரிசல்ட் தான், விளைவு தான் வந்து என்னன்னா ஸ்வதேசி இயக்கம். அதாவது வங்க பிரிவினை வந்து எதிர்த்து போராடுவதற்காக ஸ்வதேசி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டுச்சு, சரியா? தொடங்கப்பட்டுச்சு. சரி, அடுத்தது இந்த ஸ்வதேசி இயக்கத்திற்காக, இந்த ஸ்வதேசி இயக்கத்தின் போதுதான் 2 பாடல்கள் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஒண்ணு வந்து என்னன்னா வந்தே மாதரம். ஸ்வதேசி இயக்கம் அப்பதான் 2 பாடல்கள் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஒண்ணு வந்தே மாதரம், இன்னொரு ஒண்ணு என்ன பாடல்னா அமர் சோனார் பங்களா அப்படின்ற ஒரு பாட்டு. அமர் சோனார் பங்களா அப்படின்ற பாட்டு. இதுல இந்த வந்தே மாதரம் வந்து இந்தியாவினுடைய தேசிய நேஷனல் சாங், ரைட்டா? அமர் சோனார் பங்களா அப்படின்றது பங்களாதேஷினுடைய நேஷனல் சாங், ரைட்டா? இந்தியாவினுடைய நேஷனல் சாங் வந்தே மாதரம், அதுக்கப்புறம் பங்களாதேஷினுடைய நேஷனல் சாங்கான அமர் சோனார் பங்களா. சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா
இந்த இரண்டுமே வந்து என்னவாச்சுன்னா இந்த சுதேசி இயக்கத்தினுடைய தீம் சாங் ஆச்சு. தீம் சாங் சுதேசி இயக்கத்தினுடைய பாடலா ஆச்சு. ரைட்டா? சரி, அடுத்தது இந்த சுதேசி இயக்கத்தை சுதேசி இயக்கத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணது எங்க அப்படின்னா கல்கட்டால அனௌன்ஸ் பண்ணாங்க. சரியா? அனௌன்ஸ்டு. சரியா? எங்க வச்சு அனௌன்ஸ் இந்த அட்டுன்னு போட்டிருக்கோம்ல, இது வந்து என்னன்னா அட்டுனா பிளேஸ். ஸோ எங்க வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது கேட்டாங்கன்னா டவுன் ஹால் கல்கட்டா. டவுன் ஹால் அப்படின்ற ஒரு இடம். டவுன் ஹால் எங்க இருக்குதுன்னா கல்கட்டாவில் இருக்கு. கல்கட்டாவில் இருக்கிற டவுன் ஹாலில் வச்சு தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ரைட்டா? சரி, இது வந்து ஒரு முக்கியமானது. அதுக்கடுத்து இந்த வங்க பிரிவினையை வந்து எப்பொழுது அறிவித்தார் அப்படின்னா 1905 வந்து அறிவிச்சாங்க. இந்த வங்க பிரிவினையை எப்ப கேன்சல் பண்ணாங்கன்னா 1911 வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. வங்க பிரிவினை வந்து இனி செல்லாது, இனி ஒன்னாதான் இருக்கும் அப்படின்ட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ஒண்ணு. அடுத்தது இந்த வங்க பிரிவினைக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? சரியா? வங்க பிரிவினைக்கு நிறைய இந்தியர்கள் வந்து எதிர்த்தாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சி வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இது ஒண்ணு. முஸ்லீம் லீக் கட்சி சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து இன்னொருத்தர் நவாப் சலிமுல்லா அப்படின்ற ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியும் சப்போர்ட் பண்ணாரு. யார் அப்படின்னா நவாப் சலிமுல்லா அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஆள் வந்து பார்த்துட்டீங்கன்னா இவரும் சப்போர்ட் பண்ணார். ரைட்டா? முஸ்லீம் லீக் கட்சியும் அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா நவாப் சலிமுல்லாவும் சப்போர்ட் பண்ணாங்க. இது ஒண்ணு. அடுத்தது வந்து வேற என்ன இந்த வங்க பிரிவினையை பொறுத்த வரைக்கும் முக்கியம் அப்படின்னா இந்த ஒரு டைம், அதாவது வங்க பிரிவினை இந்த சுதேசி இயக்கத்தின் போதுதான் வந்து அபனிந்திரநாத் டாகூர் அப்படின்ற ஒருத்தர், அபனிந்திரநாத் டாகூர், இந்த அபனிந்திரநாத் டாகூர் வந்து ஒரு ஓவியம் வரைந்தார். சரியா? என்ன ஓவியம் அப்படின்னா பாரத் மாதா, அதாவது நம்ம இந்தியா மேல வந்து பாத்துட்டீங்கன்னா வெள்ளை கலர் சாரியில வந்து ஒரு கடவுள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கு தெரியுமா, படம் இருக்குது இல்ல, அந்த படத்தை வந்து வரைந்தவர் வந்து யார் அப்படின்னா வந்து அபனிந்திரநாத் டாகூர். சரியா? அபனிந்திரநாத் டாகூர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன பெயிண்டிங், என்ன ஓவியம்னா பாரத் மாதா பெயிண்டிங், பாரத மாதா ஓவியம். அந்த ஓவியத்தை வரைந்தது இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் அப்பதான் வந்து அபனிந்திரநாத் டாகூர் தான் வரைந்தார். சரியா? சரி, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா மெயினா வங்க பிரிவினையை பொறுத்த வரைக்கும் மெயின். எப்பொழுது அறிவித்தாங்கன்னா 1905. எக்ஸாக்ட் நாள் அப்படின்றது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5. ஜூலை 5, 1905 வந்து பார்த்துட்டீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா கர்சன் தான் அனௌன்ஸ் பண்ணாரு. சரியா? கர்சன் அப்படின்றவர் தான் அனௌன்ஸ் பண்ணாரு. சரி, இது வந்து அபனிந்திரநாத் டாகூர். அதுக்கப்புறம் வந்து ரவீந்திரநாத் டாகூர். ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கு. யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் டாகூர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரை போட்டு குழப்பிக்க கூடாது. சரியா? ரவீந்திரநாத் டாகூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அபனிந்திரநாத் டாகூர் வந்து பாரத் மாதா ஓவியத்தை வரைந்தவர். அடுத்து சத்யேந்திரநாத் டாகூர் இருக்கிறாரு, அதை போட்டு குழப்பிக்க கூடாது. நான் சத்யேந்திரநாத் டாகூர் யாருன்றது எழுதுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லது போட்டோ எடுத்துக்கோங்க. நான் அடுத்த பேஜுக்கு போறேன். சார், இந்த தீம் சாங் போட்டிருக்கீங்களா, அது ஃபர்ஸ்ட் என்னது புரியல. வந்தே மாதரம் பாட்டு. வந்தே மாதரம் அதாவது இந்த ஒரு ஸ்வதேசி இயக்கத்தின் போது வந்தே மாதரம் பாட்டும் அமர் சோனார் பங்களா அப்படின்ற ஒரு பாட்டும் வந்து ஒரு சாங், முக்கியமான ஒரு பிரபலமான பாட்டாச்சு. பங்களாதேஷ் சார். பங்களாதேஷுக்கு வந்து அமர் சோனார் பங்களா அப்படின்ற ஒரு பாட்டும், இந்தியாவுக்கு வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாட்டும் சுதந்திர விழிப்புணர்வு போராட்ட பாட்டாக வந்து மாறியது. சார், மேல வந்து ஹெட்டிங் போட்டதுக்கு அப்புறம் கர்சன் சொல்லி இயர் போட்டிருக்கீங்கல்ல சார், அடுத்தது ரிசல்ட்னு போட்டிருக்கீங்கல்ல சார், இது என்னங்க சார்? ரிசல்ட்னா வந்து வங்க பிரிவினை அப்படின்றது ஆங்கிலேயர்களால் வந்து மேற்கு வங்கம் வந்து பிரிக்கப்பட்டது இல்ல. சோ அதை வந்து எதிர்த்து வந்து நிறைய போராட்டங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. சோ அதனுடைய ஒரு விளைவு தான் வந்து என்ன அப்படின்னா சுதேசி இயக்கம். அதுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து கல்கட்டா டவுன் ஹால் அப்படின்றது வந்து என்னன்னா சுதேசி இயக்கம் வந்து எங்க வந்து அறிவிச்சாங்க அப்படின்னா வந்து டவுன் ஹால்ல வச்சுதான். டவுன் ஹால் எங்க இருக்குன்னா கல்கட்டால இருக்க டவுன் ஹால்ல வச்சுதான் சுதேசி இயக்கம் அப்படின்ற ஒண்ணு நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்றத அறிவிச்சாங்க. டவுன் ஹால்னா தமிழ்ல என்ன சார்? டவுன் ஹால்ன்றது ஒரு இடம். ரைட்டா? நார்மலா டவுன் ஹால்ன்றது ஒரு பிளேஸ் தான். அது டவுன் ஹால் தான். தமிழ்லயுமே டவுன் ஹால் தான். கொல்கத்தாவுல இருக்க ஒரு பிளேஸ். சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா
நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ரவீந்திரநாத் தாகூர் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப பார்த்தது வந்து அபனீந்திரநாத் தாகூர் அப்படின்ற ஒருத்தர். அது போக சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர். சத்யேந்திரநாத் தாகூர். இந்த சத்யேந்திரநாத் தாகூரை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம் அப்படின்னா, இவர் தான் 1864ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து, அதாவது ஒரு முதல் இந்தியனாக, ஃபர்ஸ்ட் இந்தியன் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணதுல வந்து முதல் இந்தியன் வந்து யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர் தான். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முதல் இந்தியன் வந்து யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். எப்பொழுது அப்படின்னா 1864ல வந்து பார்த்துட்டீங்கன்னா கிளியர் பண்ணாரு. ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியம். அது போக இந்த வங்காள பிரிவினை வந்து சப்போர்ட் பண்ணது வந்து யாரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் வந்து முஸ்லீம் லீக் கட்சியும், அதுக்கு அடுத்து வந்து நவாபு சலிமுல்லா அப்படின்ற ஒருத்தரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டது. ரைட்டா? சரி, இதே இதுல வந்து நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? பார்ட்டிஷன், அதாவது இந்த பெங்கால் பார்ட்டிஷன் இருக்குதுல்ல, வங்க பிரிவினை. அந்த வங்க பிரிவினை வந்து 1905 1911 தான் பார்த்தோம். ஸோ அந்த 1911 தான் வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த டேட் ரொம்ப முக்கியம். 1911 தான் கேன்சல் பண்ணாங்க. ஓகே, சரி. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்வதேஷின்னு சொல்றாங்கல்ல, ஸ்வதேஷி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா பாய்காட். இவருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வங்க பிரிவினையினுடைய ஒரு ரிசல்ட் தான் வந்து என்ன அப்படின்னா ஸ்வதேஷி இயக்கம், ஸ்வதேஷி மூமெண்ட். இந்த ஸ்வதேஷி மூமெண்ட்னா என்னன்னா சிம்பிளா வந்து பாய்காட் பண்றது. ரைட்டா? பாய்காட் அப்படின்றது புறக்கணிக்கிறது. ரைட்டா? ஆங்கிலேயர்களின் பொருட்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா புறக்கணிக்கிறது. பாய்காட் அப்படின்ட்டு, பாய்காட் ஆஃப் இங்கிலீஷ் குட்ஸ், அதாவது ஆங்கிலேயர்களின் பொருட்களை வந்து வாங்குறத வந்து புறக்கணிக்கிறது. அதுதான் ஸ்வதேஷி இயக்கம் அப்படின்ட்டு. ரைட்டா? அதாவது ஸ்வதேஷி அப்படின்றது ஆங்கிலேயர் பொருட்களை வந்து புறக்கணித்து இந்திய பொருட்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து வாங்க ஆரம்பிக்கிறது. அதுதான் வந்து ஸ்வதேஷி இயக்கம் அப்படின்ட்டு. ஸோ அப்ப ஸ்வதேஷி இயக்கம் வந்து எதனுடைய ஒரு விளைவு அப்படின்னா வங்க பிரிவினையின் ஒரு விளைவு அப்படின்றது. ரைட்டா? ஸோ இப்ப இதுதான் வந்து வங்க பிரிவினையை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியம். சரியா? இப்ப இது பார்த்துட்டீங்கன்னா போது நம்ம அடுத்ததுக்கு போவோம். சரியா? இது வந்து ஒரு முக்கியமான இன்சிடென்ட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நம்ம அடுத்ததுக்கு போலாம். ஆங்கில பொருளை வாங்காமல் இந்திய பொருளை வாங்குவது. ஏன்னா நம்ம ஆங்கிலேய பொருள் வாங்காம இருந்தா அவங்களுக்கு தானே லாஸ், அதனாலதான். சரி, ஓகே. 1911 கேன்சல் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல சார்? ஆமா 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 ஆமா. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இல்ல 1905 வந்து மேற்கு வங்கம் அப்படின்றது 2ஆ பிரியுதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்களா, அதாவது வங்கம் பெங்கால் அப்படின்றது 2ஆ பிரியுதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்களா, அந்த பிரிவினையை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 1911 கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது பெங்கால் அப்படின்றது 2ஆலாம் பிரியல, இனி வந்து ஒன்னாதான் இருக்கும் அப்படின்றத கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, இப்ப இது அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, முஸ்லீம் லீக் கட்சி எப்போது நிறுவப்பட்டது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து 1906. சரியா? முஸ்லீம் லீக் கட்சி எப்பொழுது வந்து பார்த்துட்டீங்கன்னா அது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1906. சரி, இப்போ வந்து நம்ம இந்த முஸ்லீம் லீக் கட்சியை பத்தி பார்ப்போம். நம்ம அப்படியே வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது ஒரு வரிசையா தான் நம்ம வந்து ஆக்சுவலா பாத்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து வங்க பிரிவினை 1905 நடந்துச்சா, இப்ப அடுத்து முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பிக்கிறோம் 1906. இப்ப இந்த முஸ்லீம் லீக் கட்சியை பத்தி நம்ம கொஞ்சம் பாயிண்ட் வந்து பார்க்கலாமா? ஒரே ஒரு செகண்ட். சரி, ஓகே. நான் பேசுறது கேக்குதா? கேக்குங்க சார். ஓகே, டன். சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா முஸ்லீம் லீக் இப்போ வந்து
முஸ்லீம் லீக். ஆக்சுவலா முஸ்லீம் லீக்ன்றது ஒரு கட்சி. இந்த முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் லீக் சரி. இப்போ இந்த முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது எப்பொழுது உருவாச்சு அப்படின்னா 1906 உருவாச்சு. ரைட்டா? 1906 எங்க வச்சு உருவாச்சு அப்படின்னா தாக்கா அப்படின்ற இடத்துல வச்சு உருவாச்சு. தாக்கா. இந்த தாக்கா வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்க இருக்குதுன்னா பங்களாதேஷ்ல இருக்கு. சரியா? தாக்கா வந்து எங்க இருக்குது அப்படின்னா பங்களாதேஷ்ல இருக்கு. ஓகே. இந்த முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவித்தவர், அதாவது ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னா நவாப் சலிமுல்லா அப்படின்றவர் தான் தோற்றுவித்தார். சப்போர்ட் பண்ணவங்க தானே சார்? அதான் அப்ப பார்த்தவங்க தான் நவாப் சலிமுல்லா அவர்கள் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து இதை வந்து தோற்றுவித்தார். ஓகே. அடுத்தது இதனுடைய தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் எங்க இருக்குது அப்படின்னா லக்னோ. தலைமையகம் வந்து லக்னோவில் இருந்துச்சு. ஓகே. சரி. இந்த முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக வந்து ஒரு தீர்மானம் வந்து ரொம்ப முக்கியம். என்ன தீர்மானம்னா பாகிஸ்தான் தீர்மானம். என்ன தீர்மானம்னா பாகிஸ்தான் தீர்மானம், பாகிஸ்தான் ரெசல்யூஷன். இந்த பாகிஸ்தான் தீர்மானம் எப்பொழுது எடுக்கப்பட்டது அப்படின்னா 1940. பாகிஸ்தான் தீர்மானம் 1940 வந்து பார்த்துட்டீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 1940 பாகிஸ்தான் தீர்மானம் எந்த மீட்டிங்ல வச்சு எடுத்தாங்கன்னா லாகூர்ல நடந்த மீட்டிங்ல, லாகூர் செஷன். சரியா? லாகூர் செஷன்ல தான். இந்த லாகூர் செஷன் யாருடைய செஷன் அப்படின்னா முஸ்லீம் லீகினுடைய செஷன் தான். ரைட்டா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட இதை வந்து சேர்த்துக்க கூடாது. சரியா? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா லாகூர் செஷன் யாருடைய செஷன் அப்படின்னா முஸ்லீம் லீகினுடைய 1940 லாகூர் செஷன் அப்பதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா பாகிஸ்தான் தீர்மானம் அப்படின்றது எடுக்கப்படுகிறது. இந்த லாகூர் செஷன் அப்போ வந்து பிரசிடென்டா இருந்தவர், சரியா, அதாவது தலைவரா இந்த மீட்டிங்க்கு தலைவரா இருந்தவர் யாருன்னா ஜின்னா யார்? முகமது அலி ஜின்னா, இவர் தான். சரியா? ஸோ அப்பதான் வந்து பாகிஸ்தான் தீர்மானம் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சரி. முகமது அலி ஜின்னாவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு டைட்டில் இருக்கு. முகமது அலி ஜின்னாவுக்கு ஒரு டைட்டில் இருக்கு. என்ன டைட்டில் அப்படின்னா குவாத் ஐ ஆசம் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கு. என்ன டைட்டில் அப்படின்னா குவாத் ஐ ஆசம் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கு. இந்த டைட்டிலை வந்து கொடுத்தவர் யார் அப்படின்னா காந்தி அவர்கள் தான். இந்த டைட்டிலை முகமது அலி ஜின்னாவுக்கு வழங்கியவர் வந்து யாருன்னா காந்தி அவர்கள் தான் வழங்கினார். ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்து இந்த முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்த வரைக்கும் வேற என்ன முக்கியம் அப்படின்னா, வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா 1916 நடந்த ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ரைட்டா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய செஷன், ஐஎன்சி செஷன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய லக்னோ செஷன். லக்னோ செஷன் அப்படின்னா மீட்டிங் தான். சரியா? செஷன் அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம். ஓகே. இதுல இந்த லக்னோ செஷனுக்கு பிரசிடென்டா இருந்தவர், தலைவராக இருந்தவர் யாருன்னா ஏசி மசூம்தார், அதாவது அம்பிகா சரண் மசூம்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய முழு பெயர் ஏசி மசூம்தார். இவர் தான் வந்து பிரசிடென்டா இருந்தார். ஸோ இதுலதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன கொண்டு வரப்பட்டதுன்னா அதாவது லக்னோ பேக்ட் அப்படின்ற ஒன்று கொண்டு வரப்பட்டது. என்ன கொண்டு வந்தாங்கன்னா லக்னோ பேக்ட். பேக்ட்னா இதுவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு உடன்படிக்கை மாதிரி, லக்னோ உடன்படிக்கை அப்படின்றது சைன் பண்ணப்பட்டுச்சு. இந்த லக்னோ உடன்படிக்கையை வந்து கையெழுத்திட்டது வந்து யாரும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து தேசிய நேஷனல் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் யாருன்னா முகமது அலி ஜின்னா அவர்கள். ரைட்டா? ஸோ இந்த லக்னோ உடன்படிக்கை இந்த லக்னோ உடன்படிக்கையை பத்தி வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த லக்னோ உடன்படிக்கையை எதிர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா மதன் மோகன் மலவியா அப்படின்றவர். லக்னோ உடன்படிக்கையை எதிர்த்தவர், அதாவது அப்போஸ்டு பை. ரைட்டா? யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு நிமிஷம், அப்போஸ்ட் பை மதன் மோகன் மலவியா. மோகன் மலவியா. ஸோ லக்னோ உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானதுன்னா 1916 லக்னோ செஷன் அப்பதான். சரியா?
ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் முக்கியம். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு இந்துக்களையும் வந்து இஸ்லாமியர்களையும் ஒரு இணைத்த ஒரு உடன்படிக்கையாக இந்த லக்னோ உடன்படிக்கை வந்து காணப்பட்டது. இதை வந்து அந்த முஸ்லீம் லீக் சைட்ல சைன் பண்ணது வந்து யாருன்னா முகமது அலி ஜின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்த 2 பேரும் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சைன் பண்ணாங்க. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து இதை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து போதுமானது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து நம்ம இன்னும் ஒரு சில பாயிண்ட்லாம் நான் எழுதுறேன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்த வரைக்கும். சரி, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் அடுத்த பேஜ் போறேன். சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா த முஸ்லீம் லீக், சரியா, ML அப்படின்ட்டு போடுறேன். ML முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து உருவானது எப்பொழுதும் தெரியும், 1900 உருவாச்சு 1906. இதுவே டிசால்வ், அதாவது களையப்பட்டது. முகமது அலி முஸ்லீம் லீக் கட்சி வந்து எப்பொழுது வந்து கலைக்கப்பட்டது அப்படின்னா 14 ஆகஸ்ட் 1947 வந்து பார்த்துட்டீங்கன்னா கலைச்சிட்டாங்க. எது அப்படின்னா முஸ்லீம் லீக் கட்சியை. இந்த முஸ்லீம் லீக் கட்சியில இருக்கிற ஒரு சில முக்கியமான தலைவர்கள், லீடர்ஸ், தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா ஆகா கான், அடுத்து நவாப் சலிமுல்லா, இவங்கெல்லாம் ஒரு சில முக்கியமான லீடர்ஸ். இதுல இந்த ஆகா கான் இருக்கார்ல, ஆகா கான், இவரு தான் வந்து முஸ்லீம் லீக்னுடைய முதல் தலைவரே. முஸ்லீம் லீக்ஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், முதல் தலைவர் வந்து யார் அப்படின்னா ஆகா கான் தான். முஸ்லீம் லீக்னுடைய முதல் தலைவர் வந்து யாருன்னா ஆகா கான் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சரி, இது வந்து ரொம்ப முக்கியம். அது போக வந்து வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த முஸ்லீம் லீக் கட்சி வந்து ஸ்வதேசி இயக்கம், SMன்னு போடுறேன், இல்லைன்னா ஃபுல்லாவே எழுதுறேன், ஸ்வதேசி மூமெண்ட். அடுத்து வங்க பிரிவினை, பெங்கால் பார்ட்டிஷன். முஸ்லீம் லீக் கட்சி வந்து ஸ்வதேசி இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனா வங்க பிரிவினைக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வேற என்ன முக்கியம் அப்படின்னா இவங்க வந்து டிமாண்ட் பண்ணாங்க. என்ன டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்குன்ட்டு தனியா ஒரு செப்பரேட் எலக்டோரேட் வந்து வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து டிமாண்ட் பண்ணாங்க. சரியா? அதாவது செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது தனி வாக்காளர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. செப்பரேட் எலக்டோரேட் முறை வேணும் அப்படின்ட்டு அவங்க டிமாண்ட் பண்ணாங்க. சரியா? யாருன்னா முஸ்லீம் லீக் கட்சி. செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ ஒரு ரிசர்வேஷன், ஒரு தொகுதியில ரிசர்வேஷன் இருக்குன்னா அங்க இந்த தொகுதியில வந்து பேக்வர்டு கிளாஸ் சேர்ந்த மக்களோ, இல்ல வந்து ஸ்கெட்யூல்டு காஸ்டை சேர்ந்த மக்களோ, இல்ல ஸ்கெட்யூல்டு ட்ரைபை சேர்ந்த மக்களோ வந்து அதுல போட்டி போடலாம். அவங்களுக்கு ஓட்டு போடுறது யார் வேணாலும் ஓட்டு போடலாம். ஆனா செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்றது, இப்ப இஸ்லாமியர்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல அந்த தொகுதியில நிக்கிறது ஒரு இஸ்லாமியர் தான் நிக்க முடியும். அவங்களுக்கு ஓட்டு போடுறதும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் தான் ஓட்டு போடணும் அப்படின்றது தான் செப்பரேட் எலக்டோரேட்டுக்கான கான்செப்ட். ஒரு கிறிஸ்டியனை சேர்ந்தவர்களோ இல்ல ஒரு ஹிந்துவை சேர்ந்தவரோ அந்த தொகுதியில நின்னா அந்த மதத்தை, குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் தான் ஓட்டு போடணும் அப்படின்றத செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்ற கான்செப்ட். ரைட்டா? ஸோ எப்படி அவங்க வந்து டிமாண்ட் பண்றாங்க. ரைட்டா? முஸ்லீம் லீக். அடுத்தது ஸோ வேற என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக் கட்சியில எப்பொழுது சேர்ந்தார் அப்படின்னா யாருன்னா முகமது அலி ஜின்னா, முஸ்லிம் லீக் கட்சியில எப்பொழுது சேர்ந்தார்னா 1913 இணைந்தார். ரைட்டா? அடுத்தது இஸ்லாமியர்களுக்குன்ட்டு தனியா வந்து ஒரு நாடு வேணும் அப்படின்ட்டு அந்த கோரிக்கையை முன் வைத்தவர் வந்து யார் அப்படின்னா இக்பால். சரியா? 1930 வந்து 1930 இக்பால் அப்படின்றவர் தான் என்ன கேட்டார் அப்படின்னா தனியா வந்து ஒரு நாடே வேணும் அப்படின்னு கேட்டார். செப்பரேட் நேஷன் வேணும் அப்படின்ட்டு கேட்டவர் யாருன்னா இக்பால். ரைட்டா? அடுத்து பாகிஸ்தான் அப்படின்ற வார்த்தையை வந்து முதலாக பெயரிட்டவர் யார் அப்படின்னா எப்பொழுது அப்படின்னா 1935 சௌத்ரி ரஹமத் அலி அப்படின்றவர் தான் என்ன சொன்னார்னா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து
ஃபர்ஸ்ட் டைம் சொன்னார். ரைட்டா? பாகிஸ்தான். ஓகே, இது வந்து முக்கியம். ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமானது. ரைட்டா? ஸோ எப்பொழுது உருவானதுன்னா 1906. எக்ஸாக்டா டேட் தெரியணும்னா டிசம்பர் 30, 1906. டிசம்பர் 6, டிசம்பர் 30, 1906. ரைட்டா? இந்த லக்னோ உடன்படிக்கை அப்படின்றது எப்பொழுது? லக்னோ பேக்ட் இது வந்து எப்பொழுதுன்னா டிசம்பர் 16, 1916 வந்து இந்த உடன்படிக்கையானது கையெழுத்திடப்பட்டது. இந்த லக்னோ உடன்படிக்கை வந்து எதற்காக அப்படின்னா ஹிந்து மற்றும் இஸ்லாமியர்களின் யூனிட்டிக்காக, அவங்களுடைய ஒற்றுமைக்காக தான் இந்த ஒரு உடன்படிக்கையானது சைன் பண்ணப்பட்டது. சரியா? லக்னோ செஷன்ல அதுல வந்து அதுல தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஏசி மசூம்தார் அவர்கள். சோ இது ஓகேவா முஸ்லீம் லீக்? ஓகே சார். ஓகே, கிரேட். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்த கேள்வி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா வங்க பிரிவினை நடந்துச்சு. அடுத்த வருஷம் 1906 வந்து என்ன நடந்துச்சுன்னா முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி என்னது? எந்த ஆண்டு? ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन வச்சீங்கல சார், அதுல பாதி தான் சார் எழுதிருக்கேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டீங்களா சார்? நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறேன், வச்சிருங்க சார், எடுத்துக்கிறேன் சார். ஓகே. இது இல்லைங்க சார், क्वेश्चन பேப்பர்ல காமிச்சீங்கல்ல சார். क्वेश्चन இது இவ்வளவுதானே? இதுதான் क्वेश्चन. ஓகே சார். ஓகே சார், எடுத்துட்டேங்க சார். ஓகே, டன் டன் டன். 1911ல கேன்சல் ஆச்சுன்னு சொன்னீங்க சார். 1911 ஆமா, இங்க இருக்குல்ல 1911ல வங்க பிரிவினை வந்து, அதாவது இனி வங்க பெங்கால் எல்லாம் பிரிக்கவே இல்லை, அதெல்லாம் வெஸ்ட் ஈஸ்ட்லாம் தனியாலாம் பிரியாது, ஸோ ஒரே பெங்கால தான் இருக்கும் அப்படின்ட்டு 1911ல கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. இப்ப நான் இப்ப நம்ம இது பாக்குறது எல்லாமே அப்படியே ஆர்டரா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? அடுத்தடுத்த வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான். கடைசியில நம்ம எங்க போய் முடிப்போம்னா இந்திய சுதந்திர சட்டத்துல போய் நம்ம முடிப்போம். சரி, இதுல எந்த ஆண்டு மன்னர், அதாவது மன்னர் 5ஆம் ஜார்ஜ் இந்தியாவின் மகுடத்தை ஏற்றார் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. சரியா? இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இன் விச் இயர் டிட் கிங் ஜார்ஜ் V assume the crown of India அப்படின்றது தான் கேட்குறாங்க. crown ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னன்னா 1911. 1911. ஆக்சுவலாக 1911 ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா டெல்லி தர்பார். அதை தான் வந்து இந்த ஒரு கொஸ்டின் மூலியமா நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டினை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டெல்லி தர்பாரை ஸ்டார்ட் பண்ணலாம். 1911. ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? 1905ல் வங்க பிரிவினை, பெங்கால் பார்ட்டிஷன். 1906ல் முஸ்லீம் லீக் கட்சி உருவாகுது. 1911ல் டெல்லி தர்பார். டெல்லி தர்பார் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா டெல்லி தர்பார். டெல்லி தர்பார், ரைட்டா? சரி, இப்ப இந்த டெல்லி தர்பாரை பொறுத்த வரைக்கும் டெல்லி தர்பாரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா ஏன் வந்து டெல்லி தர்பார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு இந்தியா இருக்குல்ல, இந்தியாவினுடைய தலைநகரம் கிட்டத்தட்ட 1772 இருந்து 1911 வரைக்கும் எது வந்து தலைநகரமா இருந்துச்சு அப்படின்னா கல்கட்டா தான் இருந்துச்சு, இந்தியாவின் தலைநகரமாக. திருப்பி கல்கட்டாவில் இருந்து எப்பொழுது அப்படின்னா டிசம்பர் 12, 1911 வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்க தலைநகரத்தை வந்து மாத்தினாங்க அப்படின்னா டெல்லிக்கு மாத்தினாங்க. சரியா? எப்பொழுதுன்னா 1911. அதனாலதான் டெல்லி தர்பார் அப்படின்ட்டு. ஸோ அப்ப வந்து என்னாச்சு அப்படின்னா டெல்லிக்கு வந்து ஒருத்தர் வராரு. யார் அப்படின்னா வந்து இங்கிலாந்தினுடைய மன்னரான 5ஆம் ஜார்ஜ் V. இவர் வந்து யாருன்னா ஒரு அரசர். எங்க வரார் அப்படின்னா வந்து டெல்லிக்கு வந்தார். ஸோ இந்த டைம் வந்து கவர்னர் ஜெனரல்னா ஒரு பதவி, பிரிட்டிஷ் சைட்ல வந்து ஒரு மிகப்பெரிய பதவி, ரைட்டா? கவர்னர் ஜெனரலா இருந்தவர் யார் அப்படின்னா ஹார்டிஞ்ச் அப்படின்ற ஒருத்தவர் தான்.
ரைட்டா? ஸோ இந்த கேள்வி வந்து சிவில் சர்வீஸ்ல கேட்ட கேள்வி. ரைட்டா? நம்ம பார்க்குற எல்லாமே வந்து வேற வேற எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட கேள்வி வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல வந்து கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது டெல்லியை வந்து தலைநகரமாக மாற்றும் பொழுது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா ஹார்டிஞ்ச் அப்படின்ற ஒருத்தர் தான் இருந்தார். சரியா? ஹார்டிஞ்ச். சரி, இந்த இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா கல்கட்டா இருக்குதுல்ல, கல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் கல்கட்டா எப்பொழுது உருவாக்குனாங்க அப்படின்னா 1686. 1686 வந்து உருவாக்குனாங்க. ரைட்டா? கல்கட்டா இன்கேஸ் எப்ப உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1686 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து இப்ப இன்கேஸ் கல்கட்டாக்கு தலைநகரத்தை மாத்தினது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரியா? ஒரு கேள்வி வந்து இன்கேஸ் கல்கட்டாக்கு தலைநகரத்தை மாத்தியது யார் அப்படின்னு கேட்டா, அதாவது 1772 வாரன் ஹாஸ்டிங்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருப்பார். 1772 வாரன் ஹாஸ்டிங்ஸ். இந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்ணுவார்னா, முர்ஷிதாபாத் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கும், முர்ஷிதாபாத். அந்த முர்ஷிதாபாத்ல இருந்து தலைநகரத்தை வந்து எப்பொழுதுன்னா 1772, நம்ம இதுல பார்த்தோம்னா 1772 தான் பார்த்தோம். அப்ப அந்த 1772க்கு முன்னாடி முர்ஷிதாபாத் அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து முக்கியமான நகரமாக இருந்துச்சு. அந்த முர்ஷிதாபாத் நகரத்துல வந்து கேபிட்டல் வந்து சிஏன்னு போட்டிருக்கேன், கேபிட்டல். தலைநகரத்தை எங்க மாத்துறாங்கன்னா கல்கட்டாக்கு மாத்துறாங்க. கல்கட்டாக்கு மாத்தினது யார் அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் அப்படின்றவர் தான். ரைட்டா? வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஸோ இதுதான் டெல்லி தர்பாரை பொறுத்த வரைக்கும். டெல்லி தர்பார் வந்து எந்த வருடம் அப்படின்னா 1911. எழுதிக்கோங்க. சரி, இப்போ 3 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 191 போட்டிருக்கீங்க சார் மேல. டெல்லி தர்பாருக்கு பக்கத்துலங்க சார். இல்லையே, 1911 தானே போட்டிருக்கேன். எங்களுக்கு விசிபிள் ஆகல. டாபிக் 191 போட்டிருக்கீங்க. இப்பதாங்க சார் இருக்கு. 1911. சார் லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க. என்ன அப்படின்னா 1772. அதாவது 1772 வரை, 1772 இருந்து 1911 வரைக்கும் கல்கட்டா தலைநகரம் இருந்துச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி 1772 வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா, முர்ஷிதாபாத் இருக்குல்ல, முர்ஷிதாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கல்கட்டாக்கு வந்து தலைநகரத்தை மாத்துறாரு. சிம்பிளா இது இந்த டெல்லி தர்பாருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு டாபிக் தான் இந்த லைனு. ரைட்டா? ஸோ ஆனால் இன்கேஸ் கல்கட்டாக்கு தலைநகரத்தை ஃபிக்ஸ் பண்ணது யார் அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான். எப்பொழுதுன்னா 1772. ஸோ அந்த 1772 இருந்து 1911 வரைக்கும் வாரன் ஹாஸ்டிங்ஸால் மாற்றப்பட்ட கல்கட்டா தான் தலைநகரமாக இருந்துச்சு. அடுத்துதான் டிசம்பர் 12, 1911 எங்க தலைநகரத்தை மாத்துறாங்கன்னா டெல்லிக்கு தலைநகரத்தை மாத்துறாங்க. ஓகே சார். சரி, அடுத்த கேள்வி. அடுத்தது பாருங்க, ரவுலட் சட்டத்தின் எதிர்வினையாக தேசிய அவமான தினமாக ஏற்பாடு செய்யப்பட்டது எப்பொழுது, எந்த நாளை வந்து பார்த்துட்டீங்கன்னா நேஷனல் ஹியூமிலியேஷன் டே, தேசிய அவமான தினம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. சரியா? நேஷனல் ஹியூமிலியேஷன் டே இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏப்ரல் 6, 1919. ஏப்ரல் 6, 1919. அப்போ வந்து இது எது சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்குன்னா ரவுலட் சட்டம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம ரவுலட் சட்டத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்து நான் எழுதி போடுறேன் ரவுலட் சட்டத்தை பத்தி. இது எதை பத்தி இருக்குன்னா ரவுலட் ஆக்ட், ரவுலட் சட்டம் தொடர்பாக தான் இருக்கு. சரி, இந்த ரவுலட் சட்டம் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மார்ச் 18. சரியா? எப்பொழுது வந்து கொண்டு வரப்பட்டதுன்னா மார்ச் 18, 1919. மார்ச் 18, 1919 வந்து கொண்டு வரப்பட்டது. சரி, இந்த ரவுலட் சட்டத்தை போடுவதற்காக ஒரு கமிஷனை ஒன்று கொண்டு வந்தாங்க. சரியா? அதாவது இந்த ரவுலட் சட்டத்தை கொண்டு வருவதற்காக ஒரு கமிஷன் ஒன்று போடப்பட்டது. அந்த கமிஷனுடைய பேர் வந்து ரவுலட் கமிஷன். கமிஷனுடைய பேரு ரவுலட் கமிஷன். இந்த ரவுலட் கமிஷனுடைய தலைவராக, அதாவது சேர்மனாக இருந்தவர் பெயர் வந்து யாருன்னா சிட்னி ரவுலட். சிட்னி
ரவுலட் என்பவர் தான். ரைட்டா? சரி, இந்த ரவுலட் சட்டத்திற்கு வந்து இன்னொரு பெயரும் இருக்கு. சரியா? ரவுலட் சட்டத்திற்கு இன்னொரு பெயரும் இருக்கு. அந்த பெயர் வந்து என்ன அப்படின்னா அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி ஆக்ட் 1919. ஓகேயா? ஒரே செகண்ட். என்ன சட்டம் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு. ஏகேஏன்னு போடுறேன். ஏகேஏனா ஆல்சோ நோனஸ், அதாவது இன்னொரு பெயர். ஏகேஏனா இன்னொரு பெயர், ஆல்சோ நோனஸ் அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி, நான் தமிழ்ல என்னன்றத சொல்றேன், ஆக்ட் 1919. தமிழ்ல வந்து அராஜக மற்றும் புரட்சிகர குற்றச்சட்டம் 1919. ரைட்டா? அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி ஆக்ட் 1919. சரி, இப்ப இந்த ரவுலட் சட்டத்திற்கு கீழே ஏன் ரவுலட் சட்டத்தை வந்து எல்லாருமே எதிர்த்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முதல் காரணம், ரவுலட் சட்டத்திற்கு கீழே போலீஸ் வந்து யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். சரியா? அரெஸ்ட் பண்றதுக்கு ரீசன் தேவையா அப்படின்னு கேட்டா ரீசனே தேவை இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது, ஸோ எங்க வேணாலும் போலீஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்க வேணாலும் சர்ச் பண்ணலாம், எங்க வேணாலும் சோதனையிடலாம். அந்த சர்ச் பண்றதுக்கு வந்து ஏதாச்சும் வாரண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டா வாரண்ட்டும் தேவையே இல்லை, சர்ச் பண்ணலாம். அடுத்து, சுதந்திரத்திற்காக போராடி வந்து நிறைய பேர் வந்து சிறையில வந்து கைதிகளா இருப்பாங்க. அவங்க வந்து பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சுதந்திரத்துக்காக போராடி கைது பண்ணிடுவாங்க, பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். அந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸனுடைய அந்த டிடென்ஷன் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து என்ன சொல்றது, அந்த சிறை தண்டனையை வந்து என்ன பண்ணலாம், இன்னும் 2 வருஷத்துக்கு வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு வந்து நீட்டிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சரியா? 2 வருஷம் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்க்கு வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுடலாம், 2 வருஷம் வந்து இன்னும் நீட்டிச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்க்கு வந்து வித்தவுட் ட்ரையல், அதாவது அவங்க சார்ந்த வாதத்தை வந்து கேட்காமையே, அதாவது வித்தவுட் ட்ரையல்னா வந்து நம்ம சைட்ல என்ன இருக்குன்றதை கேட்காமே வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் ஜெயில போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே ரவுலட் சட்டத்திற்கு கீழே கொண்டு வரப்பட்டது. சரியா? இந்த ரவுலட் சட்டத்தை தான் காந்தி அவர்கள் என்னன்னு சொன்னார் அப்படின்னா கருப்பு சட்டம் அப்படின்ட்டு சொன்னார். இந்த ரவுலட் சட்டத்தை தான் காந்தி அவர்கள் பிளாக் ஆக்ட் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரியா? பிளாக் ஆக்ட். அடுத்து, இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் காந்தி அவர்கள் ஏப்ரல் 6 1919 எதை மேற்கொண்டார் அப்படின்னா சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். சரியா? சத்தியாகிரகா அதை வந்து மேற்கொண்டார் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதாவது ஒத்துழையாமை இயக்கம், சிம்பிளா. சரியா? அதை நான் எழுதி போடுறேன். ரைட்டா? ரவுலட் சட்டத்திற்கு வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், வங்க பிரிவினை, பெங்கால் பார்ட்டிஷன். இதற்காக வந்து இதனுடைய விளைவாக ஏற்பட்டது என்னது, சுதேசி மூவ்மெண்ட். சரியா? சுதேசி இயக்கம். ரவுலட் சட்டத்தின் விளைவு தான் என்ன அப்படின்னா வந்து ஒத்துழையாமை இயக்கம், அதாவது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். நான் கோஆபரேஷன்னா ஒத்துழையாமை, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்றது. சார் பிபிஎஸ்எம் என்ன சொல்லுங்க சார்? பிபினா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, வங்க பிரிவினை, பெங்கால் பார்ட்டிஷன். எஸ்எம்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட். ஆர்ஏனா இந்த இருக்குது ரவுலட் சட்டம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்னா ஒத்துழையாமை இயக்கம். அதாவது பெங்கால் பார்ட்டிஷனுடைய ரிசல்ட் ஸ்வதேசி இயக்கம். ரவுலட் சட்டத்தினுடைய விளைவு வந்து பார்த்துட்டீங்கன்னா அது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஸோ இந்த ரவுலட் சட்டத்தின் அதாவது ரவுலட் சட்டத்தினுடைய ஒரு ரியாக்ஷனாக தான் வந்து தேசிய அவமான தினம் அப்படின்ட்டு ஏப்ரல் 6 1919 வந்து அறிவிச்சாங்க. சரியா? ஏப்ரல் 6 1919. சரி, அடுத்தது சார் அனார்ச்சியல் அண்ட் ரெவல்யூஷனரி ஆக்ட் சொன்னீங்கல்ல சார், அது தமிழ்ல மட்டும் அந்த நேம் கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த ஒரே ஒரு செகண்ட். அது வந்து என்னன்னா அராஜக மற்றும் புரட்சிகர குற்றச்சட்டம் 1919. அராஜக மற்றும் புரட்சிகர குற்றச்சட்டம் 1919. ஓகே சார், தேங்க்யூ. அடுத்தது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம்.
அடுத்த கேள்விதான் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. சரியா? சோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் சோகம், ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு கூட போட்டுக்கலாம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இது வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து எப்பொழுது நடந்துச்சு அப்படின்றதுதான் கேள்வி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 13, 1919 நடந்துச்சு. ரைட்டா? ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பத்தி கொஞ்சம் தெளிவா நீட்டா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போறோம். அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்ன நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, எப்போது நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கரெக்டா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, இப்ப நம்ம பார்க்கலாமா? இப்ப நம்ம பார்க்க போறது எது அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சார் சொல்லுங்க. ஜாலியன் வாலாபாக் மசக்கர். மசக்கர் அப்படின்னா படுகொலை. ரைட்டா? மசக்கர் அப்படின்றது படுகொலை. சரி, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது நடந்துச்சு அப்படின்னா ஆன்சர் ஏப்ரல் 13, 1919 நடந்துச்சு. ரைட்டா? இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போது இந்தியாவினுடைய வைஸ்ராய், அதாவது கவர்னர் தான், வைஸ்ராயாக இருந்தவர் வந்து யார் அப்படின்னா கெல்ம்ஸ்ஃபோர்ட். கெல்ம்ஸ்ஃபோர்ட் பிரிட்டிஷ் சார்பா கவர்னரா இருந்திருப்பார். வைஸ்ராய் அப்படின்ற பதவி யார் அப்படின்னா கெல்ம்ஸ்ஃபோர்ட். ரைட். சரி, இப்ப ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ரைட்டா? சரி, இப்ப பைசாக்கி தினம். ரைட்டா? பைசாக்கி தினம் அப்படின்ற ஒரு தினம். சரியா? இந்த பைசாக்கி தினத்தை கொண்டாடுவதற்காக எல்லாருமே ஜாலியன் வாலாபாகுக்கு வந்தாங்க. இந்த JWB அப்படின்னா வந்து ஜாலியன் வாலாபாக். சரி, ஜாலியன் வாலாபாக், அதுதான் JWB அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஜாலியன் வாலாபாக். ஜாலியன் வாலாபாக் வந்து எங்க இருக்குன்னா அம்ரிட்சர்ல இருக்கு. எங்க இருக்குன்னா அம்ரிட்சர். அம்ரிட்சர் எங்க இருக்குதுன்னா பஞ்சாப்ல இருக்கு. பஞ்சாப் மாநிலத்துல இருக்கிற அம்ரிட்சர்ல இருக்கிற ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ பைசாக்கி நாளை கொண்டாடுவதற்காக மக்கள் அனைவரும் வந்து ஒன்று கூடியிருந்தாங்க. பீப்புள் கேதர்ட்னா ஒன்று கூடியிருந்தாங்க. சரி, மக்கள் வந்து ஒன்று கூடுவதற்கான காரணங்கள் அப்படின்ட்டு நிறைய சொல்லப்படுகிறது. ரைட்டா? அதுல முதல் காரணம் வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்றதுக்காக, பைசாக்கி தினத்தை வந்து கொண்டாடுவதற்காக ஒன்று கூடினாங்க. இரண்டாவது காரணம் வந்து என்னன்னா இந்த ரவுலட் சட்டம் இருக்குல்ல, ரவுலட் சட்டத்தை எதிர்த்து, ஏன்னா ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தாச்சு 1919. அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்ப்பதற்காகவும் நிறைய பேர் ஒன்று கூடினாங்க. அப்போசிஷன் ஆஃப் ரவுலட் ஆக்ட், ரவுலட் சட்டத்தை எதிர்த்தும் வந்து நிறைய பேர் ஒன்று கூடியிருந்தாங்க. மூன்றாவது காரணம் வந்து இந்த ரவுலட் சட்டத்திற்கு கீழே முக்கியமான 2 பேர், டாக்டர் சத்யபால் மற்றும் சைஃபுதீன் கிச்லு அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிடென்ஷன் ஆஃப் டாக்டர் சத்யபால் அண்ட் சைஃபுதீன் கிச்லு. இவங்க 2 பேரையும் வந்து விடுவிக்க சொல்லியும் அவங்க வந்து மக்கள் வந்து ஒன்று கூடியிருப்பாங்க. ஸோ அப்போ 3 காரணம். ஒன்று வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக, எதை செலிப்ரேட் பண்றதுக்கு அப்படின்னா பைசாக்கி திருநாளை செலிப்ரேட் பண்றதுக்காக. அடுத்தது வந்து ரவுலட் சட்டத்தை வந்து எதிர்த்து போராடுவதற்காக. அடுத்து இந்த ரவுலட் சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ண டாக்டர் சத்யபால் அவர்களையும் சைஃபுதீன் கிச்லியும் வந்து அவங்களுடைய அரெஸ்டை வந்து இது பண்றதுக்காக, கேன்சல் பண்றதுக்காக மக்கள் ஒன்று கூடியிருப்பாங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா செலிப்ரேட் பண்ணுவதற்காக, அதாவது கொண்டாடுவதற்காக ஒன்று கூடினவங்க தான் அதிகம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா கொண்டாடுவதற்காக ஒன்று கூடினவங்க அதிகம். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடுவதற்கும் இவங்க 2 பேருடைய அரெஸ்டை வந்து எதிர்த்து போராடுவதற்கும் ஒன்று கூடினவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து போராட்டத்திற்காக ஒன்று கூடி இருக்கிறாங்க. அவங்க கையில வந்து வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு புரளி வந்து ஏற்பட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா ஆக்சுவலா வந்து அவங்க போராட்டம் பண்றதுக்கு தான் ஒன்று கூடியிருப்பாங்க. ஆனா வந்து அமைதியான போராட்டம், யார் கையிலும் எந்த வெப்பனுமே இருக்கவே இருக்காது. என்ன ஆகும்னா அந்த டைம்ல வந்து தளபதியா இருந்தவர் அந்த இடத்துக்கு ஜெனரல் ஓ டையர் அப்படின்றவர் தான் தளபதியா இருப்பார். இந்த ஜெனரல் ஓ டையர் என்ன பண்ணிடுவார்னா இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்றது ஒரு பூங்கா, அந்த பூங்காவினுடைய அனைத்து கதவுகளையுமே மூட சொல்லி என்ன பண்ணிடுவார், கண்மூடித்தனமா சுடுவதற்கு, ஓப்பன் ஃபயர், கண்மூடித்தனமா சுடுவதற்கு ஆணையிட்டுருவார்.
ஸோ அந்த அந்த ஒரு துப்பாக்கி சூட்ல வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தௌசண்ட்ஸ், ரைட்டா, தௌசண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா இறந்து போனதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவங்களுடைய ரிப்போர்ட்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 பேர் கிட்ட தான் போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையானது வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போனாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, சரி. இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியா அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து வெடிக்க வச்சுது. சரி, இப்ப இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் விளைவாக நிறைய பேர் அவங்களுடைய முக்கியமான பதவிகளையும் முக்கியமான பட்டங்களையும் வந்து திருப்பி கொடுத்தாங்க. அதுல யாரெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து முதல் ஆளு ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். இரண்டாவது வந்து காந்தி. மூணாவது விஷ்ணுதாத் சுக்லா. விஷ்ணு தாத் சுக்லா. நாலாவது சங்கரன் நாயர். நாலாவது யார் அப்படின்னா சங்கரன் நாயர். ரைட்டா, ரவீந்திரநாத் தாகூர், காந்தி, சங்கரன் நாயர். சரி, இப்ப ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்ட நைட்ஹுட் அப்படின்ற ஒரு பட்டத்தை, நைட்ஹுட் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரைட்டா, காந்தி அவர்களுக்கு ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்ட கைசர் இ ஹிந்த் அப்படின்ற பட்டம். என்ன பட்டம்னா கைசர் ஐ ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து காந்தி அவர்கள் வேணான்னு திருப்பி கொடுத்துட்டார். விஷ்ணுதாத் சுக்லா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ராய் பகதூர் அப்படின்ற பட்டத்தை வேண்டாம் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டார். சங்கரன் நாயர் வந்து என்ன பண்ணுவார்னா ஆங்கிலேயர்களுடைய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், சரியா, என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதாவது நிர்வாக சபை, அதனுடைய ஒரு உறுப்பினராக இருப்பார். அந்த நிர்வாக சபையினுடைய உறுப்பினர்ல இருந்து ராஜினாமா பண்ணிடுவார். அதாவது மெம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், நிர்வாக சபையினுடைய உறுப்பினராக இருப்பார். ஆனா என்ன பண்ணிடுவார்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் காரணமாக அவர் வந்து ராஜினாமா பண்ணிடுவார். 4 பேரும் 4 விஷயங்கள் பண்ணுவாங்க. எக்ஸாம்ல கேட்டதுதான், நிறைய டைம் வந்து இந்த இதெல்லாம் வந்து கேட்டது, இந்த 4 தீம். ரைட்டா, சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது, நீங்க இதை எழுதுங்க, நான் பண்றேன். ஸோ அதே நேரத்தில் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்குல்ல, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை வந்து விசாரிப்பதற்காக ஒரு கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த கமிஷனுடைய பேர் ஹண்டர் கமிஷன். ரைட்டா, அதாவது விசாரிப்பதற்காக அந்த கமிஷனுடைய பேர் ஹண்டர் கமிஷன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் பேஜ் போகிறோம். சரி, இதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சரி, இதனுடைய ஒரு விளைவு தான் வந்து என்ன ஆகும்னா பழி வாங்குவதற்காக ஒருத்தர் வந்து போவார். யாருன்னா உதம் சிங். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக பழி வாங்குவதற்காக ஒருத்தர் வந்து போவார். யார் அப்படின்னா உத்தம் சிங். இந்த உத்தம் சிங் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா காதர் பார்ட்டியை சேர்ந்தவர். காதர் கட்சியை சேர்ந்தவர். இந்த காதர் பார்ட்டியை பத்தி நம்ம தெளிவாகவே பார்ப்போம் கொஞ்ச நேரத்துல. இந்த காதர் கட்சியை சேர்ந்த உத்தம் சிங் அவர்கள் வந்து எப்ப அப்படின்னா மார்ச் 1940, சரியா, இது சம்பவம் நடந்தது 1919, அதாவது 21 வருடங்கள் கழிச்சு, மார்ச் 1940, 21 வருடங்கள் கழிச்சு உத்தம் சிங், காதர் கட்சியை சேர்ந்த உத்தம் சிங் வந்து யாரை கொன்று இந்த பழியை வந்து தீர்ப்பார் அப்படின்னா மைக்கேல் ஓ டையரை கொண்டு, மைக்கேல் ஓ டையர் அப்படின்ற ஒருத்தரை கொன்றுவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவர் வந்து ஜெனரல் ஓ டையர், இவரு மைக்கேல் ஓ டையர், 2 பேரும் வேற வேற. காரணம் என்னன்னா இந்த ஜெனரல் ஓ டையருக்கு ஆணையிட்டது வந்து யாருன்னா இந்த மைக்கேல் ஓ டையர் தான். அதனாலதான் இவரை வந்து கொன்றுவார். சரியா, உத்தம் சிங் அவர்கள் வந்து 21 வருடங்கள் கழிச்சு பழி வாங்குவார். ரைட்டா, ஜாலியன் வாலாபாகை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முக்கியம். ஓகே, அடுத்து இதுல வந்து இந்த இருக்காருல்ல ஜெனரல் ஓ டையர், இந்த ஜெனரல் ஓ டையரை பொறுத்த வரைக்கும் வேற என்ன பாயிண்ட் வந்து முக்கியம்னா இவர் தான் வந்து ஒரு ஆர்டர் வந்து இது பண்ணுவார். சரியா, என்ன ஆர்டர் அப்படின்னா கிராலிங் ஆர்டர் அப்படின்ட்டு ஒரு உத்தரவிடுவார். என்ன உத்தரவுனா கிராலிங் ஆர்டர். இந்த கிராலிங் ஆர்டர் அப்படின்றது வந்து வெளியிட்டவர் யாருன்னா ஜெனரல் ஓ டையர் தான். ஆக்சுவலா என்னன்னா இந்த கிராலிங் ஆர்டர் அப்படின்றது என்னன்னா
ஸோ இன்கேஸ் வந்து இந்தியர்கள்லாம் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஸோ அதில் வந்து இந்த ஜெனரல் டையர் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்தியர்கள்லாம் வந்து வரணும் அப்படின்னா வந்து தவிழ்ந்து தவிழ்ந்து தான் வரணும் ஒரு இடத்துக்கு. அதாவது அவர் ஒரு ஒரு பகுதியை வந்து கிராஸ் பண்றதுக்கு வந்து 4 இடம் இருக்கும். அந்த 4 இடத்த கிராஸ் பண்றதுக்காக தவிழ்ந்து தவிழ்ந்து தான் இந்தியர்கள் எல்லாருமே வரணும். அதாவது ஆங்கிலேயர்கள் எல்லாம் நடந்து போவாங்க, ஆனா தவிழ்ந்து தவிழ்ந்து தான் இந்தியர்கள் வரணும் அப்படின்ட்டு அந்த கிராலிங் அப்படின்னா தவிழ்ந்து போறது. ஸோ இந்தியர்கள் எல்லாருமே தவிழ்ந்து தான் போகணும், நடந்துலாம் போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆர்டரை வந்து உத்தரவு வந்து பிறப்பித்தது வந்து யாருன்னா ஜெனரல் டையர் அப்படின்றவர் தான். ஜெனரல் டையர், ரைட்டா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள் தான் வந்து நைட்ஹுட் பட்டத்தை வந்து அவரு வேண்டாம் அப்படின்ட்டு திறந்தார். நெக்ஸ்ட் அடுத்தது ஸோ இதில் வந்து ரவீந்திரநாத் டாகூர் இருக்கார்ல, ரவீந்திரநாத் டாகூரை பத்தி ஒரு சில பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். யார் அப்படின்னா ரவீந்திரநாத் டாகூரை பத்தி. ரவீந்திரநாத் டாகூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரவீந்திரநாத் டாகூரினுடைய தந்தை பேர், சரியா, ஃபாதர் பேர் வந்து தேபேந்திரநாத் டாகூர். தேபேந்திரநாத் டாகூர். ரவீந்திரநாத் டாகூர் அவர்களுக்கு எப்பொழுது நோபல் விருது வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா 1913. சரியா? ஃபர்ஸ்ட் ஆசிய கண்டத்திலேயே வந்து நோபல் விருது இலக்கியத்திற்காக வாங்கினது யாருன்னா ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள். சரியா? ஃபர்ஸ்ட் ஏஷியன். எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். இலக்கியத்திற்காக ஆசிய கண்டத்திலேயே முதலாக நோபல் விருது வந்து வாங்கியவர் யாருன்னா அது ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள் தான். 1913 நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர், இலக்கியத்திற்காக. ஸோ இவர் வந்து 1901 வந்து ஒரு விஷயத்தை நிறுவுவாரு. அந்த விஷயம் வந்து ஒரு பில்டிங், அது என்னன்னா சாந்தினிகேதன். என்ன அப்படின்னா அது சாந்தினிகேதன். அது ஒரு டவுனு. சரியா? அது வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா டவுன், படிப்பதற்காக ஒரு இடம், சாந்தினிகேதன். இந்த சாந்தினிகேதன் எங்க இருக்குன்னா மேற்கு வங்கத்துல இருக்கு. அதாவது மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. WBன்னு போட்டிருக்கேன், வெஸ்ட் பெங்கால். அது போக நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்காரு. என்ன 1894 அவர் எழுதிய புக்கு, பி போட்டு டாட் போடுறேன், புக்கு என்னன்னா சோனார் தாரி அப்படின்ற ஒரு புத்தகம். சோனார் தாரி. அடுத்து 1892 ஒரு புத்தகம், புக்கு. என்ன புத்தகம்னா சித்ரங்கடா அப்படின்ற ஒரு புத்தகம். அடுத்து இப்ப இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. எப்பொழுதுனா 1910. இது எந்த புத்தகம் அப்படின்னா கீதாஞ்சலி. சரியா? இதுக்கான ஆன்சர் இது என்னன்னா கீதாஞ்சலி. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியம். இது வந்து கீதாஞ்சலி அப்படின்றது புக்குன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பாடல்களின் தொகுப்பு, கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். எந்த புக்கு எதுப்பா? எந்த புக்குக்காக நோபல் பிரைஸ் வாங்குறாங்க சார்? கீதாஞ்சலி தான் சொல்லுவாங்க, கீதாஞ்சலி. சரியா? அதனுடைய கீதாஞ்சலி அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது. சரி, ஓகே. இதுதான் ரவீந்திரநாத் டாகூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு சில பாயிண்ட். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்த்துடலாம். சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் அடுத்த கொஸ்டின் போறேன். கலெக்ஷன் ஆஃப் போயம் கவிதைகளின் தொகுப்பு அல்ல பாடல்களின் தொகுப்பு கீதாஞ்சலி. இல்ல புக்கு, அதெல்லாம் ரொம்ப டெப்தா போய் கேட்க மாட்டாங்க. கீதாஞ்சலி எழுதுனது யாருன்னா ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள். ஓகே ஓகே. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா லாலா ஹர்தயால் அப்படின்ற ஒருத்தர் வந்து எந்த அமைப்புடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. லாலா ஹர்தயால். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா காதர் கட்சி.
சரியா? அது கதர் இல்ல, அது ஆக்சுவலா காதர் தான் வரும். தமிழ்ல வந்து கதர் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா? காதர், காதர் கட்சி, காதர் அப்படின்ற ஒரு கட்சியினுடன் தொடர்புடையவர் தான். சரியா? இப்போ நம்ம ஃபுல்லா வந்து பாத்துட்டீங்கன்னா எதை பத்தி பார்க்க போறோம்னா, வெளிநாட்டில் வந்து ஒரு சில புரட்சிகர இயக்கங்கள் வந்து இருந்துச்சு. அதை பத்தி தான் இந்த கொஸ்டின். ரைட்டா? வெளிநாட்டில் இருக்கும் ஒரு சில புரட்சிகர இயக்கங்களை பத்தி தான் இந்த கேள்வி இருக்கு. அதுதான் இந்த ஒரு கொஸ்டின் மூலியமா நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து ஃபுல்லா நான் வந்து எழுதி போடுறேன். நிறைய இயக்கங்கள் இருக்கு. அந்த நிறைய இயக்கங்கள் பத்தி நான் ஒண்ணா நான் வந்து எழுதி போடுறேன். அப்படியே நோட்ஸ் எழுதிக்கோங்க. சரியா? இது வந்து என்னன்னா, இந்த கொஸ்டின் வந்து எந்த டாபிக் கீழே வரும்னா, வெளிநாட்டில் உருவாக்கிய புரட்சிகர இயக்கங்கள். ரைட்டா? ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் இன் ஃபாரின். என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் உருவாக்கிய புரட்சிகரங்களா சார்? வெளிநாட்டில் உருவாக்கப்பட்ட புரட்சிகர இயக்கங்கள். ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் இன் ஃபாரின். வெளிநாட்டில் உருவாக்கப்பட்ட புரட்சிகர இயக்கங்கள். ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் இன் ஃபாரின். சரி, இப்ப அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்சி தான் வந்து எந்த கட்சி அப்படின்னா, காதர் கட்சி. காதர் பார்ட்டி. ஏன் காதர் பார்ட்டி வந்து ரொம்ப காதர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 1913 1948 வரைக்கும் இருந்தது. இந்த காதர் கட்சியை தோற்றுவித்தவர், அதாவது ஃபவுண்டர், F1 போடுறேன், ஃபவுண்டர் யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஹர்தயால் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, சோஹன் சிங் பக்னா அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, சோஹன் சிங் பக்னா அப்படின்ற ஒருத்தர். அதுக்கடுத்து வந்து சந்த் கோஷ் சிங் அப்படின்ற ஒருத்தர், சந்த் கோஷ் சிங் அப்படின்ற ஒருத்தர். அடுத்து பாபா ஜுவாலா சிங். இவங்க எல்லாருமே வந்து காதர் கட்சி கூட இணைந்தவங்க தான், அதாவது தொடர்புடையவங்க. யார் அப்படின்னா, பாபா ஜுவாலா சிங். அடுத்து வஷங்கா சிங் தந்தேக்கர். வஷங்கா சிங் தந்தேக்கர். இவங்க எல்லாம் வந்து ஒரு சில முக்கியமானவங்க. அடுத்து வந்து இந்த காதர் கட்சியை பொறுத்த வரைக்கும், காதர் கட்சி வந்து ஒரு நாளிதழ் வந்து பார்த்துட்டீங்கன்னா வெளியிட்டாங்க, நியூஸ் பேப்பர். ஒரு நியூஸ் பேப்பர் வந்து வெளியிட்டாங்க. யார் அப்படின்னா, காதர் கட்சி. அந்த நியூஸ் பேப்பரினுடைய பெயர் வந்து என்னன்னா காதர். அது காதர். இந்த நியூஸ் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா, வாரம் வர ஒரு நியூஸ் பேப்பரா இருந்துச்சு. அதாவது வார இதழ், வீக்லி. சரியா? வார இதழா இருந்துச்சு. எப்பொழுது வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நவம்பர் 1913 ஸ்டார்ட் பண்ணது இந்த காதர். சரியா? இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. காதர் கட்சியால் வெளியிட்ட ஒரு வார நாளிதழ் வந்து எது, வார இதழ் வந்து என்ன அப்படின்னா காதர் அப்படின்றது தான். சரியா? அந்த நியூஸ் பேப்பர் வந்து காதர். இது வந்து முக்கியம். அடுத்தது வேற என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த காதர் அப்படின்றதுக்கு மீனிங். சரியா? காதர் இருக்குல்ல, இந்த காதர்னுடைய மீனிங் அப்படின்னா என்னன்னா, புரட்சி அப்படின்றது அர்த்தம். மீனிங் என்னன்னா ரிவோல்ட். சரியா? ரிவோல்ட். இந்த காதர் கட்சி இருக்குல்ல, காதர் கட்சியினுடைய தலைமையகம், ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா, சான் பிரான்சிஸ்கோல இருக்கு. சான் பிரான்சிஸ்கோ வந்து எங்க இருக்குன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கால இருக்கிற சான் பிரான்சிஸ்கோல தான் காதர் கட்சியினுடைய தலைமையகம் இருந்துச்சு. சரியா? தலைமையகம். லாலா ஹர்தயால், அதுக்கப்புறம் வந்து சோஹன் சிங் பக்னா, சந்தோஷ் சிங், பாபா ஜுவாலா சிங், அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா பால் பரமானந்த் அப்படின்ற ஒருத்தர். சரியா? யார் அப்படின்னா, பால் பரமானந்த் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஃபேமஸ். இது இந்த கட்சி கூட சேர்ந்தவர். அதுக்கடுத்து வேற யாருன்னா, பாண்டுரங் சதாசிவ கங்கோஜி அப்படின்ற ஒருத்தரும் இதுல ஃபேமஸ். சரியா? அதை நான் கீழே எழுதுறேன். செகண்ட். சரியா? இன்னொருத்தர் வந்து யார் அப்படின்னா, டாக்டர் பாண்டுரங் சதாசிவ கங்கோஜி.
அப்படின்றவரும் ஃபேமஸ் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காதர் கட்சியை பொறுத்த வரைக்கும். இன்னும் வந்து அனுசீலன் சமிதி இருக்கு, அபினவ் பாரத் இருக்கு, இந்தியன் ரிப்பப்ளிகன் ஆர்மி, இதெல்லாம் நான் அடுத்தடுத்து எழுதி போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கறது அனைத்துமே வந்து வெளிநாட்டில் உருவாக்கப்பட்ட புரட்சிகர இயக்கங்கள் தான். சரி, நான் அடுத்த பேஜ் போறேன். ஸோ வேற என்ன கட்சி இருக்குது அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா அனுசீலன் சமிதி அப்படின்ற ஒன்று இருக்கு. அனுசீலன் சமிதி. இந்த அனுசீலன் சமிதி கூட தொடர்புடையவர்கள் வந்து யார் அப்படின்னா பரீந்திர குமார் கோஷ். யாருன்னா பரீந்திர குமார் கோஷ் அவர்கள் தொடர்புடையவர். அதுக்கு அடுத்தது வந்து யாருன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான இயக்கங்கள்லாம் இருக்கு. என்ன இயக்கங்கள்னா அபினவ் பாரத். அபினவ் பாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து யார் அப்படின்னா வி.டி. சவார்கர். இதனுடன் தொடர்புடையவர் வந்து யாருன்னா வி.டி. சவார்கர். இவருடைய முழு பெயர் வந்து விநாயக் தாமோதர் சவார்கர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே இயக்கங்கள். சரியா, இந்த பக்கம் மஞ்சள் கலர்ல எழுதுறது எல்லாமே இயக்கங்கள். இது வந்து அந்த இயக்கங்கள் கூட தொடர்புடையவர்கள். ரைட்டா? சரி, அடுத்தது வந்து இந்தியன் ரிப்பப்ளிகன் ஆர்மி அப்படின்ற ஒண்ணு. சரியா, என்ன அப்படின்னா இந்தியன் ரிப்பப்ளிகன் ஆர்மி. இந்திய குடியரசு ராணுவம். ரிப்பப்ளிகன் ஆர்மி. இந்த இந்தியன் ரிப்பப்ளிகன் ஆர்மி எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சிட்டகாங் அப்படின்ற ஒரு இடத்துல. சரியா, எங்க அப்படின்னா சிட்டகாங். சிட்டகாங் வந்து எங்க இருக்குன்னா பங்களாதேஷ்ல இருக்கு. சிட்டகாங் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சிட்டகாங் எங்க இருக்குன்னா பங்களாதேஷ். இப்ப பங்களாதேஷ்ல இருக்கு. இந்த இந்தியன் ரிப்பப்ளிகன் ஆர்மி கூட தொடர்புடையவர் வந்து யாருன்னா சூரிய சென். அடுத்து இன்னொன்னு ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன். ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன். ஸோ இந்த ஒரு இயக்கத்து கூட தொடர்புடையவர்கள் யாருன்னா ராம் பிரசாத் பிஸ்மில். அடுத்து ஜோகேஷ் சந்திர சாட்டர்ஜி. அடுத்து சச்சின் சன்யால். அதுக்கப்புறம் யார் அப்படின்னா சச்சின் சன்யால் அவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா எது கூட தொடர்புடையவங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் கூட தொடர்புடையவர்கள் தான். ரைட்டா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. வேற வந்து என்ன முக்கியம் அப்படின்னா வந்து அதாவது வெளிநாட்டில் உருவாக்கப்பட்ட புரட்சிகர இயக்கங்கள்லயே வந்து இன்னொரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா கோமகாட்டுமாறு சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமகாட்டுமாறு சம்பவம். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த பேஜுக்கு போறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. ஓகே. ஸோ இதுலயே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சம்பவம்னா கோமகாட்டுமாறு சம்பவம். கோமகாட்ட மாறு இன்சிடென்ட். இந்த கோமகாட்டு மாறு அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு கப்பல். கோமகாட்டு மாறு அப்படின்றது வந்து ஆக்சுவலா ஒரு கப்பல். ரைட்டா? இந்த கப்பல் ஆனது வந்து கிட்டத்தட்ட 376 மக்கள். சரியா, 376 மக்களை வைத்து இந்த சம்பவம் வந்து ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல எப்பொழுது நடந்துச்சுன்னா 1914 நடந்துச்சு. 1914 வந்து என்ன நடந்துச்சுன்னா கோமகாட்டு மாறு வந்து பார்த்துட்டீங்க, கோமகாட்டு மாறு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்பொழுதுன்னா 1914. அப்ப இந்த கப்பலானது வந்து 376 மக்களை வைத்து
எங்க அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இது ஆக்சுவலா ஒரு ஜப்பான் கப்பல். எந்த கப்பல் அப்படின்னா எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா ஜப்பான் கப்பல். ஸோ அங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில இருந்து எங்க போக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கனடா. 376 பேர்கிட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க இங்க இந்தியாவில இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா கனடாக்கு. ஆனா கனடால வந்து என்ன பண்ணல அப்படின்னா அலோவ் பண்ணல. அலௌடா அப்படின்னு கேட்டா கனடால வந்து அந்த 376 பேரையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வந்து அலோவ் பண்ணாமையே வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கோமகாட்டு மாறு இன்சிடென்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுல வந்து நிறைய பேர் வந்து மூச்சு விட முடியாமையே வந்து உள்ளேயே இறந்து போனதாகவும் இதுல சொல்லப்படுகிறது. ரைட்டா? ஸோ இது வந்து கோமகாட்டு மாறு இன்சிடென்ட் எப்பொழுது நடந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு 19 பேர்கிட்ட இறந்தாதான் சொல்லப்படுது. எத்தனை பேர்னா எதனால 19 சார் பேர்கிட்ட. கப்பலுக்கு அங்கே போனாங்க சொல்லுங்க சார். அந்த கனடாவுக்கு? இல்ல இந்தியாவில் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வந்து இது பண்ண அதாவது தாங்கிக்க முடியாம இங்க இருந்து கனடாக்கு வந்து ஒரு 376 மக்கள் வந்து போயிருப்பாங்க கனடாக்கு. ஓகே சார். ஸோ அதனால வந்து ஆனா அங்க என்ன ஆயிரும் அப்படின்னா அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. அதுதான். சரி அடுத்தது பாருங்க. ஸோ இது வந்து ஒண்ணா நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி கொஞ்சம் சைலண்டா போட்டுருங்க. சரி அடுத்தது இதுல என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத்சிங், சுக்தேவ். வெயிட் பண்ணுங்க. யாரு மியூட்ல போட? சரி பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜகுரு அவங்க வந்து தூக்கிலிடப்பட்டது வந்து எப்பொழுது? சரியா? வந்து எப்போது வந்து தூக்கிலிட்டாங்க அப்படின்னா வந்து மார்ச் 23, 1931. ரைட்டா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து எது ரிலேட்டட் அப்படின்னா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட புரட்சிகர இயக்கங்கள். இந்த கேள்வி வந்து எது தொடர்புடையது அப்படின்னா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட புரட்சிகர இயக்கங்கள் தான். ஓகே சரி சரி இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பகத்சிங், ராஜ்குரு, சுக்குதேவ் அவர்களை பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பகத்சிங், அதுக்கப்புறம் வந்து சுக்குதேவ், அதுக்கடுத்து ராஜ்குரு இந்த மூன்று பேரையும் வந்து தூக்கிலிட்டது வந்து தூக்கிலிடப்பட்டதுக்கு வந்து காரணம் வந்து சார் கொஸ்டின் மட்டும் காட்டுங்க. கொஸ்டின் இதுதான். ஓகே சார். ஓகே சார் ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து இதுவா? ஆமா சார். ஓகே சார். சரி இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு சில புரட்சிகர இயக்கங்கள். ஃபர்ஸ்ட் அதுல வந்து முக்கியமானது வந்து ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன். என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன். சரியா? ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன். ஸோ இந்த கட்சியுடன் தொடர்புடையவர்கள் வந்து யாரெல்லாம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த 3 பேர் தான். யாரெல்லாம்னா பகத்சிங், அதுக்கடுத்து ராஜ்குரு, அதுக்கடுத்து சுக்குதேவ். இந்த 3 பேரும் ஒரு கேஸ்ல வந்து தொடர்புடையவர்கள். என்ன கேஸ் அப்படின்னா லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். லாகூர் கான்ஸ்பிரசி. புரியல என்னதுப்பா? இது எந்த இயர்லிங் சார்? இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் ஆக்சுவலா இது வந்து நிறைய பேர் வந்து வேற வேற இடத்துல வந்து வேற வேற விதமா வந்து பார்த்துட்டீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. சரியா? ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் அதை ஃபர்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1937 அப்படின்ற மாதிரியும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து 1924 அப்படின்ற மாதிரியும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஹிந்துஸ்தான் சார் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் அது தமிழ் என்னங்க சார்? ஒரே செகண்ட். அதாவது இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பு. ரைட்டா?
ஸோ ஹிந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பு இது வந்து 1928 உருவாக்கப்பட்டது அப்படின்றதான் சொல்றாங்க. ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன். ஸோ இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1928 உருவாக்கப்பட்டது. அந்த கட்சி கூட தொடர்பு, அந்த இயக்கத்துக்கூட தொடர்புடையவர்கள் தான் இந்த மூன்று பேரும். இந்த 3 பேர் வந்து எந்த வழக்கு கூட சேர்ந்தவங்க அப்படின்னா வந்து லாகூர் கான்ஸ்பிரசி வழக்கு கூட சேர்ந்தவங்க. ரைட்டா? 3 பேர் இருக்க மாட்டாங்க. இந்த கட்சியை சேர்ந்த முக்கியமா பகத்சிங் எந்த வழக்கு அப்படின்னா லாகூர் கான்ஸ்பிரசி வழக்கு. ஆக்சுவலா இந்த லாகூர் கான்ஸ்பிரசி வழக்கு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா லாலா லஜ்பத் ராய் அவர்கள் வந்து தொடர்புடையவர். எப்படின்னா லாலா லஜ்பத் ராய் அவர்களை வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அவங்கள வந்து ரவுலட் சத்தியாகிரகம் இருக்குல்ல, ரவுலட் சட்டத்திற்காக, அதாவது ரவுலட் சட்டத்தை வந்து எதிர்த்து போராடி இருப்பார். யாருன்னா லாலா லஜ்பத் ராய். அப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாலா லஜ்பத் ராய் அவர்களை வந்து லத்தியை வச்சு அடிச்சிருப்பாங்க. ஸோ அப்ப லாலா லஜ்பத் ராய் அவர்களுக்கு வந்து பலமா அடிபட்டு அவர் வந்து உடம்பு முடியாம அவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா முடியாம இருந்திருப்பார். அப்ப கொஞ்ச நாள்லயே வந்து அந்த அடியின் காரணமாக இறந்தும் போயிடுவார். ஸோ இந்த ஒரு அவரின் இறப்பை வந்து பார்த்துட்டீங்கன்னா பழி வாங்குவதற்காக யார் வந்து ஆர்டர் கொடுத்தாங்களோ, சரியா, யார் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை ஆர்டர் கொடுத்தாங்களோ, அந்த லத்தி சார்ஜுக்கு ஆர்டர் கொடுத்தாங்களோ அவர்களை கொல்வதற்காக பகத்சிங் வந்து போராடி இருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு அதாவது போய் கொல்லணும்னு நினைச்சிருப்பார். ஆனா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அவங்கள வந்து லாலா லஜ்பத் ராய ஆர்டர் பண்ணது யாருன்னா ஸ்காட் அப்படின்ற ஒருத்தர் தான் ஆர்டர் பண்ணியிருப்பார். ஆனா என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க யாரை கொன்றுவாங்கன்னா சாண்டர்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்களை மாத்தி கொன்றுவாங்க. அதுதான் சாண்டர்ஸ் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சாண்டர்ஸ் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து இந்த 3 பேரையுமே வந்து தூக்கிலிட்டது வந்து எப்பொழுது அப்படின்னா வந்து 23 மார்ச் 1931. 23 மார்ச் 1931. ஸோ எங்க வச்சு தூக்கிலிட்டாங்க அப்படின்னா லாகூர் ஜெயில தான் தூக்கிலிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாராளுமன்றத்துல வந்து பாம்பு வீசியிருப்பாங்க. யாரும் அப்படின்னா வந்து அதாவது இந்த ஒரு அமைப்பு கூட சேர்ந்தவர்கள் தான். யாருன்னா பிஎஸ்ன்னு போடுற பகத்சிங் மற்றும் பத்துகேஸ்வர் தத் இவங்க 2 பேரும் வந்து பாராளுமன்றத்துல, அதாவது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மத்திய பாராளுமன்றத்தின் மீது பாம்பு வீசியிருப்பாங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யாருன்னா பகத்சிங்கும் பத்துகேஸ்வர் தத்தும். சார் எதுக்குங்க சார் பாம்பு வீசுனாங்க? ஆக்சுவலா ஒரு ரெண்டு மசோதா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மசோதாவை எதிர்த்து வந்து பாம்பு வீசியிருப்பாங்க. ரைட்டா? அதாவது இந்த பாமானது வந்து செவிடனையும் கேட்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 2 மசோதாக்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா பப்ளிக் சேஃப்டி பில், அடுத்து ட்ரேட் டிஸ்பியூட் பில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரே ஒரு செகண்ட், அது வந்து ஸோ இப்போ சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பாம்பு வீசியிருப்பாங்க. ஸோ ஏன் வந்து இங்க வந்து என்ன பண்ணிடும் பாம்பு வீசியிருப்பாங்க? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2 சட்டத்தை எதிர்த்து, 2 மசோதாவை எதிர்த்து. ஒன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா பொது பாதுகாப்பு மசோதா, அதாவது பப்ளிக் சேஃப்டி பில், அந்த மசோதாவை எதிர்த்து. அதுக்கடுத்து வந்து என்னன்னா ட்ரேட் டிஸ்பியூட் பில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ட்ரேட் டிஸ்பியூட் பில் வர்த்தக சர்ச்சை மசோதா அப்படின்ட்டு. ட்ரேட் டிஸ்பியூட் பில், இந்த மசோதாவை வந்து எதிர்த்து வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மேல பாம்பு வீசியிருப்பாங்க. ஓகே, சரி. அடுத்தது ஸோ அந்த டைம் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா பகத்சிங் வந்து ஒரு ஸ்லோகன் வந்து சொல்லி போற ஒரு வாக்கியம். என்ன வாக்கியம் அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியும், இன்கிலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற ஒரு வாக்கியம். நான் அடுத்த பேஜ் போறேன், இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா பகத்சிங் அவர்கள் ஒரு வாக்கியம், ஒரு ஸ்லோகன் வந்து சொல்லுவார். ஸ்லோகன்னா வாக்கியம். என்ன சொல்லுவார்னா இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ட்டு. இன்குலாப்
ஜிந்தாபாத். ஆனா அதை சொன்னது வந்து பகத்சிங் வந்து அதை சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்றத வந்து இந்த வாக்கியத்தை வந்து முதலாக சொன்னவர் வந்து யாருன்னா பை. இதை வந்து இந்த வாக்கியத்தை உருவாக்கியவர் யாருன்னா மௌலானா ஹசரத் மொஹானி அப்படின்றவர் தான். மௌலானா ஹசரத் மொஹானி அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லியிருப்பார். ரைட்டா? இதை உருவாக்கியவர் யாருன்னா மௌலானா ஹசரத் மொஹானி. அதை வந்து ஃபேமஸா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது யாருன்னா பகத்சிங் அவர்கள் தான். பகத்சிங். ரைட்டா? ஸோ அடுத்து பகத்சிங்கால் எழுதப்பட்ட ஒரு சில புத்தகங்கள், புக்ஸ். என்னென்ன புத்தகங்கள் அப்படின்னா சார் சொல்லுங்க சொல்லுங்க. சார் இன்குலாப் ஜிந்தாபாத்னா என்ன அர்த்தம் சார் இந்த வார்த்தைக்கு? ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்றது வந்து ஆங்கிலத்துல வந்து லாங் லிவ் த ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் லிவ் த ரெவல்யூஷன், அதாவது புரட்சி வாழ்க அப்படின்ற மாதிரி இருக்கும் தமிழ்ல. சரி, ஆனா இங்கிலீஷ்ல தான் வந்து பாத்துட்டீங்கன்னா இது ஃபேமஸ். தமிழ்ல வந்து கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இங்கிலீஷ்ல வந்து லாங் லிவ் த ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ பகத்சிங்கால் எழுதப்பட்ட புத்தகங்கள் வந்து என்னெல்லாம்னா ஒய் ஐ எம் அன் ஏத்தியிஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகம். இதுக்கு மட்டும்தான் வந்து பாத்துட்டீங்கன்னா தமிழ்ல வந்து கரெக்டான ஒரு இது இருக்குது. ஏன்னா நான் ஏன் நாஸ்திகவாதி ஆனேன் அப்படின்ட்டு. அடுத்து இரண்டாவது புத்தகம் வந்து நோ ஹேங்கிங் ப்ளீஸ் ஷூட் அஸ் அப்படின்ட்டு, அது ஒரு புத்தகம். மூன்றாவது வந்து பாத்துட்டீங்கன்னா ஆன் த பாத் ஆஃப் லிபரேஷன் அப்படின்ற ஒரு புத்தகம். வாய்ஸ் பிரேக். நோ ஹேங்கிங் ப்ளீஸ் ஷூட் அஸ். ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரி, ஓகே. இப்ப கேக்குதா? ஓகே சார். சரி, அதாவது பகத்சிங்கால் எழுதப்பட்ட புத்தகங்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட், நான் ஏன் நாத்திகவாதி ஆனேன். அடுத்து வந்து நோ ஹேங்கிங் ப்ளீஸ் ஷூட் அஸ். அடுத்து ஆன் த பாத் ஆஃப் லிபரேஷன் அப்படின்ற ஒரு சில புத்தகங்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா பகத்சிங்கால் எழுதப்பட்டது. ரைட்டா? அவர் சிறையில இருக்கும்போது எழுதினாருங்களா சார் இதெல்லாம்? அதுல வந்து மேக்சிமம் சிறையில இருக்கிறப்ப வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. பட் ஆனா அவங்க சிறையில மேக்சிமம் வந்து சிறையில தான் இருந்திருக்கிறாங்க. ரைட்டா? மேக்சிமம் வந்து சிறையில தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து சிறையில இருந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, முடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து இது இல்லை. ஐ மீன் மேக்சிமம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா லைஃப்ல வந்து மேக்சிமம் டைம் வந்து எங்க இருந்தாருன்னா சிறையில தானே இருந்தார். ஓகே சார். அதே மாதிரி பகத்சிங்கை தூக்குல போடுறப்போ வந்து அவருடைய வயது வந்து 23. பகத்சிங்கை தூக்கில் இடும்போது பகத்சிங்கினுடைய ஏஜ் 23 அப்பதான் அவர் வந்து ஹேங்குன்னா தூக்குல போட்டாங்க. ரைட்டா? 23 வயதப்ப. சார். சொல்லுங்க சார் 23 வயசுல அவர் இந்த 3 புக்கை எழுதியிருக்காருன்னா அவர் என்ன லிட்ரேச்சர் என்ன படிச்சிருப்பாரு? எப்படி 23 வயசுல இந்த மாதிரி இருக்கு? இல்ல படிச்சிருப்பாருன்றதை விட நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லி கொடுக்கறது தானே அதிகம். படிச்சா மட்டும் எழுத முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுல்ல. அவங்களுடைய எங்கேஜ் 23 வயசுன்னு போது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் இருந்த அமைப்பு வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த மாதிரி அமைப்பு. ராஜ்குரு அவர்கள், சுக்குதேவ் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியாளர்கள்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இருந்த ஒரு அமைப்பாக இருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டாரு. ஸோ அது அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த ஒரு புத்தகம் அப்படின்றது வந்து எழுதப்பட்டிருக்கு. ரைட்டா? இந்த மாதிரி புத்தகங்கள். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான். ஸோ நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். அதாவது வரிசையாக வந்து பெங்கால் பார்ட்டிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த பெங்கால் பார்ட்டிஷன்ல இருந்து வரிசையாக ஃபர்ஸ்ட் பெங்கால் பார்ட்டிஷன் பார்த்தோம். திருப்பி பெங்கால் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் வந்து முஸ்லீம் லீக் கட்சியை பற்றி பார்த்தோம். அடுத்து முஸ்லீம் லீக் கட்சிக்கு அப்புறம் டெல்லிக்கு தலைநகரத்தை மாற்றினதை பற்றி பார்த்தோம். அடுத்து
ரவுலட் சட்டத்தை பத்தி. அந்த ரவுலட் சட்டத்தின் விளைவாக வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் யாரு போராடினாங்கன்னா லாலா லஜ்பத் ராய் போராடினாரு. அந்த லாலா லஜ்பத் ராய்க்கு லத்தி சார்ஜ் கொடுத்ததுனால பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் அவர்கள்லாம் வந்து சாண்டர்ஸை கொன்னதாகவும் பார்த்தோம். சாரி. ஸோ அப்போ வந்து இந்திய, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இங்க பண்ண அராஜகத்தை வந்து தாங்க முடியாமல் வந்து வெளிநாட்டில் உருவாக்கப்பட்ட புரட்சிகர இயக்கங்கள், அடுத்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு சில புரட்சிகர இயக்கங்கள் பத்தி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இதனுடைய ஒரு கண்டினியூஸ் தான். அதாவது நாளைக்கு கிளாஸ் இருக்கு நமக்கு. நாளைக்கு கிளாஸ்ல வந்து நான் கம்ப்ளீட் மாடர்ன் ஹிஸ்டரி வந்து நான் முடிச்சிருவேன். சரியா? நாளையோட ஃபுல் ஹிஸ்டரியுமே முடிஞ்சிடும். ஹலோ, என்னது சொல்லுங்க. இந்த டீடைல்ஸ் எந்த புக்? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா புக்ஸ் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் வந்து இப்போ நம்ம எழுதுனதுல நிறைய விஷயம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கவே இருக்காது. எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ எப்படி சொல்றது, இப்போ இந்த இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட கேள்வியா இருக்கும், இந்த இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட கேள்வி, இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட கேள்வி, இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. இந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட நிறைய கேள்விகளை வந்து கம்பைல் பண்ணி ஒரே ஸ்லைட்ல நான் எழுதிட்டேன். அவ்வளவுதான். சரி சார், நீங்க இப்போ நடத்துனீங்களா சார்? இது வந்து நான் 12th படித்தேன் சார். எனக்கு ஹிஸ்ட்ரியில இந்த ராஜகுரு, இந்த ரவுலட் சட்டம், இந்த சாண்டர்ஸ் படுகொலை இதெல்லாம் படித்தேன் சார். 12th இருந்து சார். சரி 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 சூப்பர் சூப்பர். சரி ஓகேப்பா. சரி, இன்னைக்கு வந்து கிளாஸ் ஓகே தானே? நான் அன்னைக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ல இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த இது பண்ணோம்னா இதெல்லாம் ஆல்ரெடி ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள் தான். ஸோ அப்படின்றப்ப ஓகே, எக்ஸாம் கேள்வி இப்படி கேட்டிருக்கிறாங்க, அதை வந்து ஓகே இப்படிலாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது. கேள்வியில இருந்து நம்ம கண்டென்ட் போனோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ரைட்டா? சார் இந்த மாதிரி தான் கேள்வி போட்டு ஆப்ஷன் போடுவாங்க சார் எக்ஸாமுக்கு? ஆமா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆமா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கும். ஓகே. சார், நீங்க நடத்துறதே போதுமா இல்லை என்சிஆர்டி புக் ரெஃபர் பண்ணுங்க? அதாவது என்சிஆர்டி புக் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது போதும் அப்படின்றது கிடையாது. இது இன்கேஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டு கிளாஸா இருந்துச்சு அப்படின்னா தாராளமா போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யாராச்சும் மியூட்ல போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் மியூட் ஆஃப் பண்ணுங்க, நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இன்கேஸ் இது வந்து கிளாஸா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு நான் தாராளமா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேரத்தான் மாதிரி, ஒரு 60 daysல வந்து நம்மளுக்கு ஃபுல் ஜிஎஸ்சி முடிக்கணும் அப்படின்றப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் தான் நம்மளால கவர் பண்ண முடியும். இதே நம்மளுக்கு வந்து ஃபுல் கிளாஸா போகுது, இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்றப்ப ஃபுல் கிளாஸ், ஜியோகிரஃபி ஃபுல் கிளாஸா போகுது அப்படின்னா நான் வந்து தெளிவாகவே நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன், உங்களுக்கு இது போதும், இதை தாண்டி நீங்க படிக்க வேண்டாம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன். காரணம் என்னன்னா நம்ம கிளாஸ்ல இருந்து தான் எல்லா கொஸ்டினுமே வரும் அப்படின்றது தெரியும். ஸோ அப்படின்றப்ப நான் அதை வந்து சொல்லிடுவேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு 60 நாள்ல இப்போ 5 நாள்ல ஹிஸ்ட்ரி முடிக்கிறது வந்து எப்படி முடிக்க முடியும்? ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் நான் எடுத்துடுவேன். அதுல இருந்து நீங்க வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து நிறைய புக் வச்சுக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கொடுக்கணும். ஓகே, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கிளியரான பிக்சர் கொடுக்கணும். அந்த கிளியரான பிக்சர் கொடுக்கறதன் மூலியமா எக்ஸாம்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வந்து எடுக்கணும். அதுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே சரி ஓகே சரி, இன்னைக்கு வந்து கிளாஸ் ஓகே. நீங்க வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் வந்து ஸ்கிரீனை வந்து நான் ஆஃப் பண்றேன். சார், இந்த கிளாஸ் பிடிஎஃப் ஷேர் ஆயிடுமா சார்? பிடிஎஃப் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்திலே ஷேர் ஆயிடும். நான் இப்போ இந்த கிளாஸ் வந்து முடிஞ்ச உடனே வந்து நான் பிடிஎஃப் அனுப்பிடுவேன். குரூப்ல வந்து உங்க எல்லாருக்குமே வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே 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 சார். சார் நீங்க இப்ப கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சிருக்கீங்களா சார், அதுவும் எங்களுக்கு படிக்கிறதுக்கு தருவீங்களா சார்? இப்போ ஐ மீன் இப்போ இதுல வந்தது தானே? எஸ் சார். அதுவும் வந்துடும் உங்களுக்கு. பிடிஎஃப்னா ஃபுல்லா சேர்த்து தான் வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே 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 சார் சொல்லுங்க சார். சார் குரூப்ல எதுவுமே போடுறது இல்ல. ஹிஸ்டரியே முடிஞ்சிருமா சார்? நான் முடிச்சிருவேன். நாளைக்கு முடிஞ்சிடும். ராம்குமார் தானே கேட்டீங்க? யார் கேட்டா? எஸ் சார், எஸ் சார். நாளைக்கு முடிச்சிருவேன். நாளைக்கு ஹிஸ்டரி முடிச்சிருவேன்ப்பா. நாளைக்கு